ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். கொஞ்சம் வெயில் வந்துடுச்சு, இந்நேரம் தான் சரி காயெல்லாம் பறிச்சிட்டு போகலாம். கொஞ்சம் வேலையாயிடுச்சு வீட்டில், அதனால ஒரே டிஸ்கஷன் அது இதுன்னு வேலையானனால வெண்டைக்காய் பறிச்சிக்கலாம். வெண்டைக்காய் அன்றைக்கும் பறிக்கலைன்னா இங்கே பாருங்களேன் எவ்வளவு பெருசு இருக்குது பார்த்தீங்களா. இது யானைத்தந்த வெண்டைன்னு சொல்லி ஒருத்தங்க எனக்கு கொடுத்தாங்க. பட் 7 பட்டை இருந்தால் யானைத்தந்த வெண்டை இல்லைன்னு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. பட் எது எப்படியா இருந்தால் என்னங்க, என்ன பெயராக இருந்தால் என்ன, நமக்கு தேவை வெண்டைக்காய். இருங்க, நான் இன்றைக்கி என்னமோ ரொம்ப அறிவாக ஞாபகமாக கூடை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட கூட நேற்று ஒரு வீடியோவில் சொன்னேன், எல்லோரும் ஹார்வெஸ்ட் பண்ண மாதிரி அழகாக ஹார்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறேன்னு. இங்கே பார்த்தீங்களா, கூடை எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடையில் என்றைக்காவது உருப்படியாக பண்ணலாம். ஆனால் என்ன, யாராவது வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு கேமராமேன் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அழகாக நான் ஹார்வெஸ்ட் பண்ணதை உங்களுக்கு காமிச்சிட்டே பண்ணலாம். பட் நம்ம ஒரு கையில் தான் பறிக்கிறோம், ஒரு கையில் வீடியோ எடுக்கிறோம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்ஷன்லாம் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எடுக்கிறது சரியாக தெரிய மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. என்னங்க பண்ணுறது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இங்கே பாருங்க, என்னை விட உயரத்தில் 7 அடி இருப்பாங்க போல், நான் 5 அடி இருக்கேன். அப்போ என் கைக்கே எட்ட மாட்டுக்கு. நான் என்ன பண்ணட்டும், ஒரே நாளில் எத்தனை வெண்டைக்காய் பாருங்கள். ஒரு 2 வெண்டைக்காயை சாப்பிட்டுட்டு போயிடணும். இந்த மாதிரி வெண்டைக்காயெல்லாம் கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 7 அடியில் செடி பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ வெண்டைக்காய் பறிக்கிறேன் பார்த்தீங்களா. ஒரு நாளைக்கு 4 செடி வச்சுருக்கேன். ஒரே நாளையில் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, எஸ்ப்பா ஃப்ரெண்ட்ஸ், பறிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். 10 வெண்டைக்காய் பறிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பொரியல் வச்சா கூட போதும் போல் இருக்குது. நல்ல பெருசு, ஒவ்வொன்றும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன். 10 வெண்டைக்காய் பறிச்சாச்சு. ஒன்று சாப்பிட்டுக்கோ. இன்னுமே கிடக்குது, ஆனால் குட்டி குட்டியாக இருக்கிறனால, பிஞ்சாக இருக்கிறனால. பார்த்தீங்களா பார்த்தீங்களா, இந்த இருக்கா, இந்த இருக்கா, இந்த இருக்கா, இருக்குது. 10 வெண்டைக்காய் போதும் அப்படிங்கிறதுனால விட்டுட்டேன். இனி நம்ம கத்திரிக்காய் தேடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? தேடிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் எடுக்கிறேன். 2 கத்திரிக்காய் தான் பறிச்சிருக்கேன். வெயிலில் அடியில் எனக்கு தெரியவே மாட்டேங்குது. ஒரு ஆண்டாள் கத்திரி, இது பச்சை உருண்டை கத்திரி, 2 தான் பறிச்சிருக்கேன். மற்றதெல்லாம் எனக்கு வெயிலில் தேடவே முடியல. நிறைய கிடந்துச்சு. காலைல தண்ணி ஊற்றும் போது தேடி வச்சுருந்தேன். இப்போ பார்க்குறேன் ஒன்றையுமே காணோம். சரி போதும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி பாருங்கள் நிறைய பச்சை நெய் மிளகாய் பழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பழுத்துட்டாங்க பார்த்தீங்களா, தெரியுதா? அது மாதிரி இங்கே பாருங்கள், இது நாட்டு தக்காளி, இது செரி டொமேட்டோ நம்ம வீட்டில் ரொம்ப பெருசாக வருது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், இதுமாதிரி குண்டு குண்டாக நிறைய கிடக்காங்க பார்த்தீங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயில் தாங்கவில்லை, இதுக்கு மேலே நின்று எதுவும் பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு இந்த 2 கத்திரிக்காயும் ஒரு 10 வெண்டைக்காவோடு நான் கீழே ஓடுறேன். ஈவினிங் மற்றதெல்லாம் பறிச்சிக்கலாம். வெயிலில் கண்ணெல்லாம் கூசுது, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. சீக்கிரமாக வந்திருந்துருக்கணும். நம்ம தான் வீட்டில் சரி லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்துட்டு இவ்வளோ தூரம் வெயில் வரும்னு எதிர்பார்க்கல. சரி, இதை பறிச்சிட்டு போவோம். ஒரு சேரை தூக்கி போட்டு இந்த ஒரு 4 சங்குப்பூ கிடக்கு, அதை பறிச்சிட்டு போய் ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு படுக்கிறேன். 4 சங்குப்பூ பறிச்சிக்கிட்டேன். நேற்று என்ன நடந்துச்சு கேளுங்க. ஒரு 10-15 சங்குப்பூ பறிச்சேங்க, டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கனக்குள்ளே வச்சேங்க, மறந்து கீழே போயாச்சு. அதுக்கப்புறம் அதை எடுக்க வர்றதுக்கு சோம்பேறித்தனம், கடைசி அந்த பூ வேஸ்ட்டாகவே போயிடுச்சுங்க, டீயே போடலை. ஸோ அதனால் இன்றைக்கி ஞாபகமாக அந்த இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
கூடை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ கூடையில் பறித்து போட்டுக்கிட்டோன்னாவது ஒழுங்காக டீ போட்டு குடிக்கிறதுக்கு. நிறைய நாள் காயை பறித்து இங்கேயே வச்சுட்டு போயிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், கொண்டுட்டு போகிறதே கிடையாது. அப்புறம் ஈவினிங் வந்து காய வச்சு எடுத்துகிட்ருக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.